சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றும் ஒரு காணொளி ஊடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே உலகின் பல பகுதிகளில் தீவிர காலநிலை நிகழ்வுகள் தொடர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன. பிரிட்டனில் சமீபத்திய வெப்ப அலைகளுடன் தொடர்புடைய உயிரிழப்புகள் குறித்து புதிய ஆய்வுகள் கவலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஆசியாவில் சக்தி வாய்ந்த பாவை புயல் வடசீனாவில் கடும் வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதேவேளை பிரான்ஸ் அருகே காட்டுத்தீ பரவலால் நூற்றுக்கணக்கான வீடுகள் காலி செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் மினசோட்டாவில் காட்டுத்தீ காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் கனடாவின் டொரண்டோவிலும் கடுமையான வெப்பம் தொடர்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் இந்த முக்கிய காலநிலை மற்றும் பேரிடர் செய்திகளின் முழுமையான விவரங்களை இப்போது விரிவாக பார்க்கலாம். கனடா எல்லைக்கு அருகே பரவிய தீ 800 ஏக்கருக்கும் அதிகமான வனப்பகுதியை எரித்து நாசமாக்கியுள்ள நிலையில் மாநில ஆளுநர் டிம் வால்ஸ் அவசர நிலையை அறிவித்து தேசிய பாதுகாப்பு படையை தீயணைப்பு பணிக்காக களமிறக்கியுள்ளார். கடந்த 5 நாட்களாக கட்டுப்படுத்த முடியாமல் எரிந்து வரும் இந்த காட்டுத்தீ சுப்பீரியர் தேசிய வனப்பகுதி உட்பட பல பகுதிகளை அச்சுறுத்தி வருகின்றது. கோடை காலத்தில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் இந்த வனப்பகுதியில் தற்போது 17 இடங்களில் தீ பரவி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தீ பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதால் அப்பகுதியில் ரெட் பிளாக் வார்னிங் விடுக்கப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முகாம்களில் தங்கியிருந்தவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். தேசிய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட தகவலின்படி அதிக வெப்பநிலை, வறண்ட காலநிலை மற்றும் பலத்த காற்று காரணமாக தீ வேகமாக பரவி வருகின்றது. இதனால் தீயை கட்டுப்படுத்தும் பணிகள் மிகவும் சவாலாக மாறியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை தெற்கு கலிபோர்னியாவிலும் மற்றும் ஒரு பெரிய காட்டுத்தீ வெடித்து சுமார் 2200 ஏக்கர் நிலப்பரப்பை எரித்து நாசமாக்கியுள்ளது. அங்கும் பலர் பாதுகாப்பு காரணமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். கால் ஃபயர் வெளியிட்ட புள்ளி விவரங்களின்படி 2026 ஆண்டில் இதுவரை கலிபோர்னியாவில் மட்டும் 2584 காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அவற்றால் 79,690 ஏக்கர் நிலப்பரப்பு எரிந்து சேதமடைந்துள்ளதுடன் 25 கட்டிடங்கள் அழிந்துள்ளன. நீடித்த வறட்சி, அதிகரித்து வரும் வெப்பநிலை மற்றும் காலநிலை மாற்றத்தின் தாக்கம் ஆகியவை அமெரிக்காவின் காட்டுத்தீ அபாயத்தை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சுற்றுச்சூழல் நிபுணர்கள் எச்சரித்து வருகின்றனர். கனடாவின் டொரண்டோ மற்றும் தெற்கு ஒன்டாரியோ பகுதிகளில் இந்த வாரம் கடுமையான வெப்ப அலை தாக்கும் என கனடா சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற திணைக்களம் மஞ்சள் நிற வெப்ப எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. வானிலை ஆய்வாளர்களின் கணிப்பின்படி திங்கட்கிழமை முதல் தொடங்கும் இந்த வெப்ப அலை புதனிலது வியாழக்கிழமை மாலை வரை நீடிக்கக்கூடும். பகல் நேர வெப்பநிலை 30 பாகை செல்சியஸுக்கு மேல் பதிவாகும் நிலையில் அதிக ஈரப்பதம் காரணமாக அது 45 பாகை செல்சியஸ் வரை உணரப்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை இந்த வெப்ப அலையின் உச்ச நாளாக இருக்கும் என்றும் சில பகுதிகளில் 36 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு நேரங்களிலும் வெப்பநிலை 20 பாகை செல்சியஸுக்கும் கீழ் குறையாது என்பதால் உடல் வெப்பத்தை குறைத்துக் கொள்ள சிரமம் ஏற்படலாம். மேலும் வெப்பம் மற்றும் அதிக ஈரப்பதம் காரணமாக காற்றின் தரமும் மோசமடையக்கூடும் என்றும் காற்றின் தர ஆரோக்கிய குறியீடு அதிக ஆபத்து நிலையை எட்ட வாய்ப்புள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுகாதார அதிகாரிகள் முதியவர்கள், தனியாக வசிப்பவர்கள், குழந்தைகள் மற்றும் உடல் நல பிரச்சினைகள் உள்ளவர்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்துமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். போதுமான அளவு தண்ணீர் அருந்துதல், நேரடி வெயிலில் நீண்ட நேரம் இருப்பதை தவிர்த்தல், குளிர்ச்சியான இடங்களில் தங்குதல் மற்றும் அண்டை வீட்டார் உறவினர்களின் நலனை அடிக்கடி விசாரித்தல் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சீனாவை தாக்கிய இந்த ஆண்டின் மிக சக்தி வாய்ந்த பாவி சூறாவளி வடக்கு மற்றும் வடகிழக்கு சீனாவில் முன்னெப்போதும் இல்லாத வெள்ள பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. ஹெபெய் மற்றும் லியோனிங் மாகாணங்களில் பெய்த கனமழையால் சாலைகள் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கி ஏராளமான வாகனங்கள் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டன. ஹெபெய் மாகாணத்தின் குவான்சிங் மாவட்டத்தில் சில முக்கிய சாலைகளில் வெள்ள நீர் 2 மீட்டருக்கு மேல் உயர்ந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வெள்ளத்தில் சுமார் 1800 கிராம மக்கள் சிக்கியதாக சீன அரசு சிசிடிவி தெரிவித்துள்ளது. அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றும் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. லியோனிங் மாகாணத்திலும் திடீர் வெள்ளத்திற்கான சிவப்பு எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தின் தீவிரத்தை வெளிப்படுத்தும் வகையில் சென்ஜாங் நகரில் வெளியான வீடியோக்களில் மக்கள் வெள்ளம் சூழ்ந்த தெருக்களில் நீந்தியும் பேடல் பொரோட்டிங் செய்தும் காணப்பட்டனர். அதே நேரத்தில் காவல்துறையினர் வெள்ளத்தில் சிக்கிய வாகனங்களை தள்ளி செல்லும் காட்சிகளும் பதிவாகியுள்ளன. வெள்ளத்தின் காரணமாக ஷெங்ஜாங் நகரில் பல ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. 30க்கும்
மேற்பட்ட ரயில் பாதைகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஜெலின் உள்ளிட்ட பல பகுதிகளில் பள்ளிகளும் மூடப்பட்டுள்ளன. சீன மத்திய வானிலை ஆய்வு மையம் வடகிழக்கு பகுதிகளில் கடுமையான இடியுடன் கூடிய மழை, ஆலங்கட்டி மழை மற்றும் மணிக்கு 117 கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடிய புயல் காற்று ஏற்படக்கூடும் என எச்சரித்துள்ளது. ஜியாங்சு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ளூர் மட்டத்தில் சூறாவளிகளும் உருவாகும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது பாவி கொரிய தீபகற்பத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் அதன் வேகம் குறைய தொடங்கியதும் அது தன்னுள் சேமித்து வைத்திருக்கும் ஈரப்பதத்தை வெளியிடும் என்பதால் மேலும் கனமழை மற்றும் வெள்ள அபாயம் நீடிக்கும் என சீன வானிலை நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இதற்கிடையில் சீன நீர்வள அமைச்சகத்தின் தகவலின்படி நாடு முழுவதும் 46 ஆறுகளின் நீர்மட்டம் எச்சரிக்கை அளவை தாண்டியுள்ளது. இதனால் வட சீனாவின் பல பகுதிகளில் அடுத்த சில நாட்களும் வெள்ள அபாயம் தொடரும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் தென்கிழக்கு உள்ள வரலாற்று சிறப்புமிக்க போண்டின்பிளோ வனப்பகுதியில் ஏற்பட்டு மிகப்பெரிய காட்டுத்தீ நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாரிகள் இதை அசாதாரணமான அளவிலான காட்டுத்தீ என்று வர்ணித்துள்ளதுடன் தீயை முழுமையாக கட்டுப்படுத்த பல நாட்கள் முதல் பல வாரங்கள் வரை ஆகலாம் என்றும் எச்சரித்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலில் தொடங்கிய தீ சில மணி நேரங்களிலேயே சுமார் 800 ஹெக்டேர் வனப்பகுதியை சாம்பலாக்கியது. பாரிஸிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த வனம் முன்னரசு வெட்டி பகுதி என்பதோடு தற்போது பல கிராமங்களை சூழ்ந்துள்ள முக்கிய இயற்கை பகுதியாகும். தீ வேகமாக பரவியதால் சுமார் 900 வீடுகள் முன்னெச்சரிக்கையாக காலி செய்யப்பட்டன. மேலும் லே லவுடு கிராமத்தின் 700 குடியிருப்பாளர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். இதுவரை எந்த வீடும் தீயில் எரியவில்லை. உயிரிழப்போ காயமோ பதிவாகவில்லை என்று பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் லாரன் நியூனெஸ் தெரிவித்துள்ளார். தீயின் தாக்கம் போக்குவரத்தையும் கடுமையாக பாதித்தது. பிரான்சின் முக்கிய A6 நெடுஞ்சாலை பகுதியளவில் மூடப்பட்டதுடன் பாரிஸ் தெற்கு பிரான்ஸ் இடையிலான அதிவேக ரயில் சேவைகளிலும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. சில ரயில்கள் 8 மணி நேரம் வரை தாமதமாக இயக்கப்பட்டதாக பிரான்ஸ் ரயில்வே நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த தீயை அணைக்கும் பணியில் 400க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக தெற்கு பிரான்சிலிருந்து சிறப்பு தீயணைப்பு விமானங்கள், 2 ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஒரு கண்காணிப்பு விமானம் அவசரமாக அனுப்பப்பட்டுள்ளன. பொதுவாக தெற்கு பிரான்சில் மட்டுமே பயன்படுத்தப்படும் இந்த விமானங்கள் பாரிஸ் பிராந்தியத்தில் காட்டுத்தீயை அணைக்க அனுப்பப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போண்டின்பிளோ நகர மேயர் ஜூலியன் கோரண்டார்ட் இந்த வனம் முழுவதும் தீப்பிழம்புகளால் சூழப்பட்டுள்ளது. இதுபோன்ற காட்சியை நாங்கள் இதுவரை பார்த்ததே இல்லை. காடு மிகவும் பலவீனமான நிலையில் உள்ளது என்று வேதனை தெரிவித்துள்ளார். தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆரம்பகட்ட விசாரணையில் சுமார் 10 வெவ்வேறு இடங்களில் ஒரே நேரத்தில் தீ இருப்பதும் ஒரே நேரத்தில் தீப்பற்றி இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதால் இது திட்டமிட்டு தீ வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இருப்பினும் அதிகாரப்பூர்வ விசாரணை முடிவுகள் இன்னும் வெளியாகவில்லை. இந்த ஆண்டில் மட்டும் பிரான்சில் 32,000 ஹெக்டேருக்கும் அதிகமான நிலப்பரப்பு காட்டுத்தீயால் எரிந்துள்ளது. இது கடந்த ஆண்டு முழுவதும் ஏற்பட்ட சேதத்தை ஏற்கனவே மிஞ்சிவிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் கோடைகாலம் தொடங்கியதிலிருந்து காட்டுத்தீ சம்பவம் தொடர்பாக 44 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் பிரான்ஸ் உள்ளிட்ட மேற்கு ஐரோப்பாவின் பல பகுதிகளில் தொடர்ச்சியான கடும் வெப்ப அலை நிலவி வருகின்றது. காலநிலை ஆய்வாளர்களின் கருத்துப்படி மனிதனால் ஏற்படும் காலநிலை மாற்றமே இந்த தீவிர வெப்ப அலைகளையும் அதனால் அதிகரித்து வரும் காட்டுத்தீ சம்பவங்களையும் மீது மோசமாக்கி வருகின்றது. அயர்லாந்து கடந்த பல தசாப்தங்களில் இல்லாத கடுமையான வெப்ப அலையை அனுபவித்து வருகின்றது. கடந்த வார இறுதியில் கெக்ட்ரி மாவட்டத்தின் வாலன்சியா வானிலை நிலையத்தில் 30.40 பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி 1860 ஆண்டு முதல் தொடங்கிய அதிகாரப்பூர்வ பதிவுகளில் இதுவே அதிகபட்ச வெப்பநிலையாக மாறியுள்ளது. இந்த சாதனை வெப்பத்தை தொடர்ந்து மேலும் 7 முதல் 10 நாட்களுக்கு வறண்ட மற்றும் வெயில் நிறைந்த வானிலை தொடரும் என வானிலை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இன்று மென்ஸ்டர் மற்றும் கொன்னாட் பகுதிகளில் வெப்பநிலை 29 பாகை செல்சியஸ் வரை உயரக்கூடும். இதையடுத்து கார்க், கெக்ட்ரி, லிமெரிக், கால்வே மற்றும் மாயு ஆகிய 5 மாவட்டங்களுக்கு அயர்லாந்து வானிலை சேவையான மெட்ரேரியன் மஞ்சள் நிலை அதிக வெப்ப எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை புதன்கிழமை காலை வரை அமலில் இருக்கும். இந்த பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை 27 பாகை செல்சியஸை தாண்டும் என்றும் இரவு நேரத்திலும் 15 பாகை செல்சியஸுக்கு மேல் நீடிக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வாலன்சியாவில் இரவு முழுவதும் வெப்பநிலை 20 பாகை செல்சியஸுக்கு கீழே குறையாத வெப்பமண்டல இரவு பதிவாகியுள்ளது. இது அயர்லாந்து போன்ற நாட்டில் மிகவும் அரிதான நிகழ்வாக கருதப்படுகின்றது. வானிலை அதிகாரிகள் திறந்த கடலில் நீந்தும் போது மிகுந்த கவனம் செலுத்துமாறும் அதிக வெப்பம் காரணமாக தூக்கமின்மை, நீரிழப்பு மற்றும் உடல்நல பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளனர். மேலும் வறண்ட நிலை நீடிப்பதால் காட்டுத்தீ மற்றும் வறட்சி அபாயமும் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இருப்பினும் அயர்லாந்தின் தெற்கே உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த பகுதி காரணமாக புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் தெற்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில்
பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனால் அந்த மழை மிகவும் குறைந்த பகுதிகளில் மட்டுமே பெய்யக்கூடும். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வெயில் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கார்லோ வானிலை மையத்தின் நிபுணர் ஆலன் ஓட்ரைலி சில நாட்களுக்கு முன்பு எதிர்பார்க்கப்பட்டு குளிர்ந்த வடக்கு காற்றுக்கான எந்த அறிகுறியும் தற்போது இல்லை. அதற்கு பதிலாக வெப்பமான வானிலை இன்னும் 7 முதல் 10 நாட்கள் தொடரும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து மற்றும் வேல்ஸை தாக்கிய தொடர் வெப்ப அலைகள் வெறும் அசௌகரியமாக இல்லாமல் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தியுள்ளன. புதிய அறிவியல் ஆய்வின்படி 2026 மே மற்றும் ஜூன் மாதங்களில் ஏற்பட்டு கடுமையான வெப்ப அலைகளால் சுமார் 2700 பேர் அகால மரணம் அடைந்திருக்கலாம் என மதிப்பிட்டுள்ளது. குறிப்பாக ஜூன் 24 முதல் 26 வரை நீடித்த 3 நாள் உச்சக்கட்ட வெப்ப அலை காலத்தில் மட்டும் ஒரு நாளுக்கு சராசரியாக 440 பேர் உயிரிழந்திருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இது வெப்ப அலைகளின் உயிர்கொல்லி தாக்கத்தை வெளிப்படுத்தும் கவலைக்கிடமான தரவாக பார்க்கப்படுகின்றது. ஆய்வை வழிநடத்திய லண்டன் இம்பீரியல் கல்லூரியின் டாக்டர் கிளேர் ஃபாரன்ஸ் இந்த உயிரிழப்புகளில் 40% அதிகமானவை மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட காலநிலை மாற்றம் இல்லையெனில் நிகழ்ந்திருக்காது என்று கூறியுள்ளார். தற்போது உலக வெப்பநிலை சுமார் 1.4 பாகை செல்சியஸ் உயர்ந்திருப்பதே இந்த ஆபத்தை பெரிதும் அதிகரித்துள்ளதாக ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மே மாதத்தில் ஏற்பட்ட வெப்ப அலையின் போது மட்டும் சுமார் 550 பேர் உயிரிழந்ததாகவும் அதில் கிட்டத்தட்ட 60% உயிரிழப்புகள் காலநிலை மாற்றத்தால் அதிகரித்து கூடுதல் வெப்பத்தின் விளைவாக ஏற்பட்டதாகவும் ஆய்வு தெரிவிக்கின்றது. அதேபோல் ஜூன் 18 முதல் 28 வரை நீடித்த வெப்ப அலை காலத்தில் சுமார் 2200 வெப்ப மரணங்கள் நிகழ்ந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது. வெப்ப அலை தீவிரமடைந்ததை தொடர்ந்து இங்கிலாந்து சுகாதார பாதுகாப்பு முகமை மற்றும் வானிலை ஆய்வு மையம் வரலாற்றில் முதன்முறையாக தொடர்ந்து 3 நாட்கள் சிவப்பு வெப்ப எச்சரிக்கையை வெளியிட்டன. அதிக வெப்பம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக முதியவர்கள், குழந்தைகள் மற்றும் உடல்நல பிரச்சினை உள்ளவர்கள் அதிக ஆபத்தில் இருப்பதாக அதிகாரிகள் எச்சரித்தனர். JUKHSA வெளியிட்ட முந்தைய தரவுகளின்படி 2020 முதல் 2024 வரை பிரிட்டனில் ஏற்பட்ட கோடைகால வெப்ப அலைகளால் 10,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். தற்போது வெளியாகியுள்ள புதிய ஆய்வு இந்த ஆண்டின் முதல் பாதியிலேயே அந்த எண்ணிக்கையை நோக்கி வேகமாக நகர்ந்து வருவதை காட்டுகின்றது. காலநிலை ஆய்வாளர்கள் புதைப்படிவ எரிபொருள்களின் பயன்பாட்டால் அதிகரிக்கும் பசுமை குடில் வாயுக்கள் உலக வெப்பமயமாதலை தொடர்ந்து மோசமாக்குகின்றன என்றும் கார்பன் உமிழ்வை குறைப்பதனுடன் நகரங்கள் மற்றும் சுகாதார அமைப்புகளை அதிக வெப்பத்திற்கு ஏற்றவாறு மாற்றுவது மிகவும் அவசியம் என்றும் வலியுறுத்துகின்றனர். இந்த ஆய்வு வெப்பத்தால் நேரடியாக இறந்தவர்களை மட்டும் அல்லாமல் வெப்பம் தூண்டிய மாரடைப்பு, சுவாச கோளாறுகள் மற்றும் பிற மருத்துவ அவசர நிலைகள் காரணமாக ஏற்பட்ட கூடுதல் உயிரிழப்புகளையும் கணக்கில் எடுத்துள்ளது. அதனால் வெப்ப அலை என்பது வெறும் காலநிலை சம்பவம் அல்ல, அது உலகளவில் வேகமாக அதிகரித்து வரும் ஒரு பெரிய சுகாதார நெருக்கடி என்பதையும் இந்த ஆய்வு மீண்டும் வலியுறுத்துகிறது. இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.